அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் 5 தெய்வமணி மாலை. அதை எழுதியவர் ராமலிங்க அடிகள். தெய்வமணி மாலை தெய்வத்துக்கு மணியால் ஆன மாலையை குறிக்கும், அல்லது தெய்வத்திற்கு பாடப்பட்ட மாலையை மணிமணியாக கூறப்படுகிறது. ராமலிங்க அடிகள் இவர் தற்போதைய கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள, அதாவது வடலூர்ல இருந்து சிதம்பரம் போகக்கூடிய வழியில வடலூரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும். அங்கு இருக்கக்கூடிய மருதூர் என்னும் ஊரில் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாள் ராமையா பிள்ளை என்பவருக்கும் சின்னம்மை என்பவருக்கும் மகனாக பிறந்தார். அவர் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர். தன்னுடைய அண்ணன் வீட்டில் தங்கி வாழ்ந்தார். அதாவது சென்னையில் தங்கியிருக்கும் போது இவருடைய அண்ணன் சபாபதி பிள்ளை தான் இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். இவருடைய அறிவுத்திறனை கண்டு அவர் இவருக்கு பாடம் வேண்டாம், இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய தகுதி இல்லை என்று இவரை புறந்தள்ளிவிட்டார். ஆகையால் அன்றிலிருந்து பெரும்பாலும் வீட்டிற்கே வராமல் கோயிலாக சென்று இறைவனை வணங்கினார். அப்போது சென்னையில் திருவெற்றியூரில் உள்ள வடிவுடை அம்மாள் அப்படிங்கிற தெய்வம் அவனுடைய அன்னியின் உருவத்திலிருந்து உணவு கொடுத்தாள். ஏன்னா அந்த அளவுக்கு பசியோடு இருந்த தெய்வமே உணவு கொடுத்தாங்க. அதனால்தான் பிற்காலத்தில் அவர் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். இவர் வடலூரில் ஒரு தர்மசாலையை நிறுவியுள்ளார். அங்கு அனைவருக்கும் பசியின் வந்தாக்க எல்லாருக்கும் சாப்பாடு போடக்கூடிய அணையா விளக்கினை ஏற்றி வைத்தார். அவருடைய வாழ்நாளில் நிறைய சாதனைகள்லாம் செய்து இருக்கின்றார். அதெல்லாம் நம்ம தனி ஒரு காணொலி காட்சியாக பார்த்தா தான் நம்ம விரிவாக சொல்ல முடியும். இப்ப தற்போது நமக்கு அவர் எழுதிய பாடல் ஒன்று நமக்கு பாடமாக வந்துள்ளது. அதை மட்டும் நாம பார்ப்போம். உரிமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமகம் உறவு வேண்டும். என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு என்னென்னமோ வேணும்னு நினைக்கிறோம். நிலம் வேணும், காசு வேணும், பணம் வேணும், பதவி வேணும், என்னென்னமோ நம்ம வேணும்னு நினைக்கிறோம். ஆனா வள்ளலாருக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுக்காரு பாருங்க. இறைவனிடம் நமக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்க வேண்டும். அதுதான் வாழ்நாளுடைய நாம் பெற்ற பேர். பாருங்க, அழகா சொல்லியிருக்கார். ஒருமையுடன் உன்னுடைய திருவடி மலர்தனை நான் நினைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அது மட்டும் இல்ல, நினைக்கின்ற உத்தமர்தான் உறவு வேண்டும் கேட்கிறார். நம்மெல்லாம் அவங்க உறவு வேணும், இவங்க உறவு வேணும், யாருடைய உறவோ வேணும்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா அத்தனை உறவு நமக்கு வாழ்நாளில் சில நாள் கிடைக்கின்றது, சில நாள் கிடைக்காமல் போகின்றது. அதாவது இறைவனை வணங்கும் போது ஒரு மனதாக வணங்க வேண்டும். அதாவது உள்ளமும் உடலும் ஒருங்கிணைந்து வணங்க வேண்டும். நாமெல்லாம் அப்படி கும்பிடுறது கிடையாது. நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், சாமியை கும்பிடுவோம். அப்படி சாமியை கும்பிடும் போது பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு நின்றுச்சுனாக்க அந்த பொண்ணை தான் நம்ம பார்ப்போம். என்ன, நாம சாமியை பார்க்க மாட்டோம். அந்த பொண்ணு போன பிறகுதான் சாமி தெரியும் பார்ப்போம். சாமி கும்பிட்டுட்டே இருப்போம். ஆனா மனசெல்லாம் அங்க போகக்கூடிய அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கும் நமக்கு, இல்லையா? அப்ப அதுக்கு பேரு சாமி கும்பிட்றோமா? இல்லை. அப்ப உன்னுடைய நினைவு வேற இடத்துல இருக்கின்றது, நீ நிற்கின்ற இடம் வேறையா இருக்குது, நீ இறைவனை நினைக்கவில்லை. அதான் சொல்லியிருக்கார். ஒருமையுடன் மனம், மொழி, மெய் மூன்றும் ஒருங்கிணைக்கணும். நம்முடைய உள்ளம், உடல், சொல்லு மூன்றுமே ஒருங்கிணைந்து இறைவா முருகா என்று நாம் வணங்க வேண்டும். ஏன்னா இந்த பாடலே அவர் முருகனை வேண்டித்தான் பாடுகிறார், இல்லையா? நான் தான் சொல்றார், முருகா உன்னுடைய திருவடி மலரை நினைக்கின்ற உத்தமருடைய உறவு வேண்டும். யார் நீ உத்தமர் இருக்காங்க? உத்தமரை ஒருபோதும் கிடைக்கவே இல்லை என்று எல்லாரும் உத்தமர் சொல்லிக்கலாம். ஆனால் ஒருவர் கூட உத்தமர் என்பவர் இன்றைய உலகில் யானறிந்தவரை கிடையாது. அதாவது மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்க வேண்டும். மனம், மொழி, மெய் மூன்றும் ஒருங்கிணைந்து முருகனையே நினைக்கக்கூடிய உத்தமருடைய உறவு எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார். அடுத்து பாருங்க, அழகான ஒரு சொல்லியிருக்கார்.
உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அழகா சொல்லியிருக்காருங்க. நானும் எத்தனையோ உறவுகளை பார்த்திருக்கிறேன். வாயில இனிக்கி இனிக்கி பேசுவாங்க, ஆனா உள்ள வகையா இருக்கும். எப்ப அழிவா, எப்ப அது பண்ணலாம், எப்ப இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள் மனதில் முழுக்க முழுக்க வஞ்சக எண்ணம். ஆனால் வாய் நிறைய நல்ல தேன் தடவிய இனிமையான சொற்களை பேசுவது போன்று பேசுவார்கள். அப்படிப்பட்டவருடைய உறவெல்லாம் நமக்கு வேண்டுமா? வேண்டாம்னு சொல்ற. உள்ளொன்று வைத்து, மனசுக்குள்ள ஒன்று வைத்து கொண்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடிய உறவு எனக்கு கலக்கவே கூடாது, அந்த உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படிப்பட்ட உறவுதான் வேண்டும். மனசுல என்ன நினைக்கிறோமோ அதன் அடிப்படையில் பேசணும். நாம பேசுறது சரியா இருந்தாலும் பரவாயில்ல, அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதைத்தான் பேச வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிய அந்த நயவஞ்சக உறவு நமக்கு வேண்டாம் என்று இறைவனிடம் முருகனிடம் கேட்கின்றார். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். நம்ம எல்லாம் பாருங்க, அவன்கிட்ட ஒரு 10 ரூபா காசு வாங்கணும்னா என்னென்னமோ வயசு வைக்கிறோம், என்னென்னமோ அவனை துதி போடுறோம், புகழ் போடுறோம். அவர் நல்லவர் வல்லவர் என்னென்னமோ, ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாதவரை கூட நாம் என்னென்னமோ புகழ்ந்து பேசுறோம். அப்படிப்பட்டவருடைய புகழெல்லாம் பாடக்கூடாது. யாருடைய புகழை பாட வேண்டும்? பெருமை பற்றி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானின் புகழை பற்றித்தான் நான் பேச வேண்டும். எதை பற்றி பேச வேண்டும்? முருகனின் பெருமையை பேசணும்பா. எவ்வளவோ அவனுடைய பெருமைகள் சொல்லி மாறாது. அத்தனை புகழையும் நாம் பேச வேண்டும். வாழ்நாளில் பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பொய் பேசாமல் இருந்தால் யார் மதிப்பது இல்லையா? ஆனால் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் என்கிறார்கள். பொய் பேசாம வாழ்க்கையில் வாழ்ந்தால் அவனை ஒரு விதமாக நினைக்கின்றார்கள். என்ன செய்வது? அதுதான் உலகம். ஆனா வள்ளலார் கேட்கிறார், இறைவா, நான் பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பேசுவதை மெய்யாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும். பெருநெறி, பெருநெறின்னா வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய நல்ல வழிகள், சிறந்த வாழ்வியல் நெறிகள், சிறந்த வாழ்வியல் வழிகள், அதைதான் நாம் பின்பற்றி வாழ வேண்டும். யார் அப்படி பின்பற்றி வாழ்வது? யாருமே வாழ்க்கையில் நல்ல வழியை பின்பற்றி வாழவில்லை. அப்படி யாரேனும் ஒருவர் இருவர் வாழ்ந்தால் அவர்களை இந்த உலகுக்கு தெரியாது, அவர்களை இந்த உலகம் மதிக்காது. அதான் சொல்லியிருக்கார், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை கொண்டு வாழ வேண்டும், நல்ல சிறந்த வழியை பின்பற்றி வாழ வேண்டும், மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும் கேட்கிறார். ஒண்ணு அவெல்லாம் என்னை விட பெரிய மனுஷன் யார் அப்படின்னு கேட்கறான். அதான் இறைவன்கிட்ட கேட்கிறார், ஆணவம் கண்மம் மாயை என்ற மதம் என்னை பிடிக்காமல் இருக்க வேண்டும். இதுக்கடுத்தால் நான் என்னால் என்னால் அப்படின்ற எண்ணம் வரவே கூடாது, வராமல் இருக்க வேண்டும். யார் ஒருவரிடம் நான் எனது என்னுடைய என்ற ஆணவம் கண்மம் மாயை இல்லையோ அவனே இறைவனின் அருள் பெற்றவன். அதுதான் இந்த வரியில் அழகா சொல்லியிருக்கார். அடுத்து, மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். வாழ்க்கையில அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 உறுதிப்புறங்கள் உள்ளது. அறத்தின் வழி நின்று பொருளை தேடி இன்பத்தை அனுபவித்து இறைவனடி சேர வேண்டும் என்று கூறியிருப்பார்கள். வள்ளலார் என்ன சொல்கிறார்? துறவுக்கு எதிரான, துறவுனா எது? எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எதன் மீதும் ஈடுபாடு இல்லை, நான் இறைவனை நினைத்து இறைவனை நோக்கி போய்கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது என்னை முதலில் தடுப்பது எது என்றால் ஒரு பெண்ணின் அழகுதான் அவனுடைய துறவர வாழ்க்கையை தடுக்கும். தவமிருந்த விஸ்வாமித்திர முனிவரும் சரி, இன்னும் எத்தனையோ முனிவர்களும் எத்தனையோ மன்னர்களும் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் பெண்ணால் தான்.
ஒரு பெண் மட்டும் துணையாக இருந்தால் ஒரு ஆண் எத்தனை உச்சத்தையும் தொடலாம். ஆனால் அந்த பெண்ணின் ஆசையை அவர் துறக்க வேண்டும் என்கிறார். ஏன்னா துறருக்கு அது எதிரி இல்லையா? வாழ்க்கையை துறந்து அதுதான் சொல்லியிருக்காங்க, பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பற்று, பெண்ணின் மீது எவன் ஒருவன் ஆசை வைக்கின்றானோ அவனுடைய வாழ்நாள் என்பது இறைவனை நோக்கி பெரும்பாலும் போகாது இல்லையா? அவன் ஒரு குறுகிய வட்டத்தில் சிற்றின்பத்திலேயே அவன் இருந்து விடுவான். அதுதான் சொல்லியிருக்கார், துறவுக்கு எதிரான பெண்ணாசையை நான் மறக்க வேண்டும். உன்னை எப்ப முருகா, உன்னை நான் மறவாமல் இருக்க வேண்டும், பெண்ணை மறக்க வேண்டும், உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்மெல்லாம் இறைவன்கிட்ட என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்பான்னு சொல்லியிருந்தேன். வள்ளலார் என்ன கேட்கிறார் பாருங்க. மதி வேண்டும், நின் கருணை வேண்டும், இனி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். சும்மா அழகா கொடுத்துருக்காரு பாருங்க. மதி வேண்டும் யார் கேட்கறது? அது கூட சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நகைச்சுவை மூட்டுவார்கள். யாருக்கு எது இல்லையோ அவங்க அதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மதி வேண்டும், இறைவன்கிட்ட போயிட்டு இறைவா எனக்கு அறிவு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா சின்ன பிள்ளைங்க சொல்லும், கிண்டலாக சொல்லும், ஆமாம்பா யாருக்கு யாரு இல்லையோ அவங்க வந்து அதை கேட்பாங்க அப்படின்னு. அப்ப நமக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்றத சுட்டி காட்டும். ஆனால் இறைவனிடம் எதை கேட்க வேண்டும்? அறிவை தான் கேட்க வேண்டும். நீ கருணை நிதி வேண்டும். இறைவா உன்னுடைய துணை என்றும் எனக்கு உண்டு என்ற செல்வம் வேண்டும். வாழ்நாள எது பெற்றிருந்தாலும் பெறாமல் இருந்தாலும் அது எதுவுமே பயனில்லை. வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வு இருக்க வேண்டும். உடம்புல நோய் நொடி இல்லைன்னா மனிதன் பெற்ற பெரிய வாழ்க்கை அதுதான். அதனால் அதுல மனுஷனுக்கு நோய் இல்லாமல் வாழ வேண்டும். தருமமிகும் சென்னையில் தந்த கோட்டத்துள் வள தலங்கும் தந்த வேளே. நல்ல தர்மங்கள் அறம் நிறைந்த நல்லோர்கள் நிறைந்துள்ள சென்னையில் உள்ள கந்த கோட்டத்தில் ஓங்கி வளர்ந்துள்ள அந்த இறைவன் கோவிலில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானே, கந்தவேளே, ஒருங்கிணைந்தவனே அப்படின்னு சொல்றாரு. கண்முக துய்யமணி முன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சொல்றார். முருகா உன்னுடைய முகம் குளிர்ந்து இருக்கின்றது. பாருங்க, முகம் வந்து எப்போதுமே குளிர்ந்து இருக்கும். எப்ப குளிர்ந்து இருக்கும்? மனசுல நல்ல எண்ணம் இருந்தால் முகம் குளிர்ந்து இருக்கும். அதுதான் முருகனுடைய மனைவி. எப்பொழுதும் பக்தர்களை காக்க வேண்டும் என்ற குளிர்ந்த முகத்துடன் தான் இருப்பான். அந்த குளிர்ந்த முகமானது அழுக்கில்லாத தூய்மையான மாணிக்க மணி போன்று இருக்கின்றது அவருடைய முகம். அந்த மாணிக்க மணியானது சைவ மணி, சுத்தமான சைவம் என்றால் சுத்தம் பொருள். ஆனா இன்னைக்கு கறி திங்காதவன் போனா நான் சைவம்னு சொல்லிக்கிறான். அது பேர் சைவம் இல்லை. மனையில் எவ்விதமான அழுக்குகளும் இல்லாமல் இருப்பதே சைவம். அப்படிப்பட்டவன் தான் இந்த முருகப்பெருமான். சண்முக தெய்வமணியே, இறைவா முருகா, உன்னையே நான் வணங்குகிறேன் என்று முருகப்பெருமானை பற்றி வள்ளலார் பாடியிருக்கின்றார். இத்துடன் இந்த பாடம் நிறைவடைந்தது. நன்றி.